காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் இனிதான அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் ஆராதனைக்கு ஆரம்பமாக சங்கீதம் 149 எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 149. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து, தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பிரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா. ஜெபம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடந்த மாதம் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய கிருபையும் பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் இந்த ஓய்வு நாளில் தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி உம்மை துதிக்க, உமக்கு நன்றி செலுத்த, உம்மை ஆராதிக்க கர்த்தர் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஆராதனை நீர் அங்கீகரிப்பீராக கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தாவே நீர் மகிமைப்படுவீராக. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அநேக இக்கட்டுகளின் மத்தியிலும் எங்களை நீர் பாதுகாத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை சுற்றிலும் இருக்கிற பல பிரச்சனைகள் நடுவிலும் கர்த்தர் இம்மட்டுமாக உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தி வருகிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அநேக காரியங்கள் கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த ஏராளமான ஆயிரம் காரியங்கள் உண்டு தகப்பனே. ஒவ்வொன்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் நாங்கள் வந்து இந்த இடத்தில் கர்த்தாவே உம்மை துதிக்க, உம்மை நன்றி செலுத்த கூடி வந்திருக்கிறோம் ராஜா. நீர் நாங்கள் செலுத்தும் துதியில் கர்த்தாவே நீர் மகிமைப்படுவீராக கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனைக்காக வந்து கொண்டிருக்கிற மக்கள் கர்த்தாவே விரைவாக வந்து முழு ஆராதனையில் பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. ஆராதனை நேரங்களில் கர்த்தாவே உம்முடைய மகிமை விளங்குவதாக. கர்த்தாவே ஆராதனை செய்யும் பொழுது தகப்பனே எந்தவித தடங்களும் வராதபடி கர்த்தர் நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியும் கிரமமாய் கர்த்தாவை நடத்த கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சமூகத்தில் தகப்பனை மீண்டுமாக போதகரை குடும்பமாக கர்த்தாவே நீர் கர்த்தாவே இந்த இடத்தில் கூட்டி வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. சுகபத்திரமாக போய் திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. வசனத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. அந்த வசனத்தை கர்த்தாவே நாங்கள் பல எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் கர்த்தாவே இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம் ராஜா. நாங்கள் இங்கிருந்து போகும்பொழுது ஒரு முழு கர்த்தாவே அதற்கு ஒரு முழு பதிலை நாங்கள் பெற்றுக்கொண்டு திரும்பி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. சமாதானத்தின் தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக மிகுந்த ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே. மிகவும் ஆழமாக அந்த வசனங்கள் எங்களுடைய மனதில் பதிய கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. கர்த்தாவே நற்கரணை உங்களுடைய சமூகத்தில் தருகிற ராஜா. உங்களுடைய ரத்தத்தையும் உங்களுடைய சரீரத்தை நாங்கள் பண்ணும் பொழுது தகப்பனே உங்களுடைய கிருபைக்குள் கர்த்தாவே உங்களுடைய பரிசுத்துக்குள் வழி நடத்த கர்த்தாவை வாழ கர்த்தர் எங்களுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. எங்களை முழுவதுமாக நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் தகப்பனே. ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் மகிமைப்படுகிறாக. எல்லாவற்றையும் கர்த்தாவே உடைய சமூகத்தில் வைக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் வைக்க செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஒரு மனதோடு பாடுவோமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோமா? நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை
படுகொழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமென். சேர்ந்து பாடுவோமா? எபினேசரே ஆராதனை சொல்லுவோமா? துணையாளரே ஆராதனை சேர்ந்து சொல்லுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோரை கண்ணோக்கி பார்த்து
அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை. நமக்கு துணையாளராய், நமக்கு ஒரு ப்ரொவைடராய் மற்றும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த புதிய மாதத்திற்குள்ள இல்லை மே மாதம் 2வது வாரத்தில் உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் ஒரு கிருபை அருளி இருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை ஆமென் அல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை தயவு என்றும் உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட உங்களுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் பண்ண ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 65ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஹல்லேலூயா. நம் அனைவரையும் நன்மையால் திருப்தி அடைய செய்வார் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். திருப்தி செய்வார் அப்படின்ற தலைப்பில் உங்களோடு கூட பேசுகிறேன். நான் என்ன பாஸ்டர், இந்த சூழ்நிலை ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையாக இருக்குதே, வேலையை குறித்து இல்லை பொருளாதாரத்தை குறித்து ஒரு நடுக்கமான சூழ்நிலை இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை திருப்தி அடைய செய்வார் என்பதை உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். இல்லை, இந்த உலக காரியங்களில் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஒருபோதும் எந்த காரியத்திலும் என்ன செய்ய போறதில்லை. ஆமா, திருப்தியா இருக்கிறேன்னு யாரும் சொல்ல போறதில்லை. நல்ல வேலையில் இருந்தாலும் கூட என்ன செய்வாங்க, ஆமா வேலையில் திருப்தி இல்லை. நல்ல பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும் இல்லை, இன்னும் திருப்தி இல்லை. உலகத்தின் காரியங்களில் நாம் தேடுவோம் என்றால் உலகத்தில் நாம் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறல, இல்லாதது தான் பெருசா தெரியும், இருக்கிறது நமக்கு தெரியல. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, ஆனா நமக்கு வேலையை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு ஒரு நல்ல சரீரத்தில் சுகம் இல்லை, நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து எது கர்த்தர் நம்ம கரங்களில் கொடுத்திருக்கிறாரோ அதில் திருப்தி அடைந்தால்தான் நம்முடைய தேவனை நம்ம என்ன செய்ய முடியும், மகிமைப்படுத்த முடியும்.
திருப்தி இல்லாத ஒரு ஜனம் தேவனை ஒரு நாள் என்ன செய்யாது, மகிமைப்படுத்தவே முடியாது. ஏன்னா அந்த திருப்தி எப்பொழுதுமே, அந்த அதிருப்தி என்ன செய்யும், எப்பொழுதுமே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை, எனக்கு இல்லாததை குறித்தே பெருசா நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்றாரு, அவர் அவருடைய வீட்டின் நன்மைகளினால் உங்களை என்ன செய்கிறார், திருப்தி அடைய செய்கிறார். அதுதான் நம்ம பார்த்தோம்ல கடைசி பகுதிகளில். ஆமா, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். எத்தனை பேர் திருப்தி அடைஞ்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவன் மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல குழந்தைகளை கொடுத்திருக்கிறார்ல. ஆனால் உலகத்தில் இருக்கின்ற எந்த மனுஷனும் என்ன செய்ய மாட்டான், திருப்தி அடையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் எல்லாரும் திருப்தி அடைவோம். எப்போ? ஆமா, கரெக்டா சொன்னாங்க. சாப்பாடு மட்டும் என்னது, திருப்தியா சாப்பிட்டோம்னா அது மட்டும் சொல்லுவோம். ஆனால் அது நிரந்தரமா இருக்குதா? இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அடுத்தது என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசனை வந்துடும் இல்லை? அப்போ திருப்தி அடைவது என்பது ஒரு சில நேரங்களில் இருக்குது. ஆனால் தேவனுடைய பிரகாரங்களில் இருக்கின்ற மனிதனோ எப்பொழுதும் திருப்தியா இருப்பான். என்ன இருக்குது, என்ன என் கையில கிடைக்குதுன்றது அடிப்படையில் அல்ல, நான் யாருடைய பிரகாரத்தில், யாருடைய சந்ததியில் இருக்கிறேன் என்பதை குறித்த ஒரு திருப்தியை குறித்து இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் ஒரு எந்த பகுதிகளில் எல்லாம் அவர் என்ன செய்யறாரு, இந்த வாசிக்க கேட்ட இந்த 65ஆம் சங்கீதத்தின் 4வது வசனத்துல 4 காரியங்களை உங்களோடு கூட நான் பேசி செய்திக்கு நேராய் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி அப்படின்னா, முதலாவது தேவனுடைய பிரகாரங்களில், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற அழைக்கப்பட்டிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? திருப்தியா இருப்பான். என்னுடைய வாழ்க்கையில் என்னை உண்டாக்கின தேவன், என்னை உருவாக்கிய தேவன் எனக்கு என்ன தேவை என்பதை என்ன செய்திருக்கிறார், அவரு அறிந்திருக்கிறார். எனக்கு இப்பொழுது இருக்கின்ற காரியங்களிலே கர்த்தர் என்னை வைத்திருப்பாரா? இல்லை. நான் உண்மையாய் அவருடைய சமூகத்தில், உண்மையாய் அவருடைய பிரசன்னத்தில் நாடி தேடுகிறவனாய் இருந்தா எனக்கு என்ன வேணும், நான் எங்க இருக்கணும்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு, தீர்மானித்து என்னை திருப்தி அடைய செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்க ஒரு 5 வருடம் 2 வருடத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை மாதிரியாவா இருக்குது? கர்த்தர் எவ்வளவோ உயரத்தில் உங்களை என்ன செய்கிறார், எத்தனையோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் இல்லாததை, சத்ருனுடைய திட்டம் என்ன தெரியுமா? இல்லாததை தான் காண்பிப்பான். ஆதாம் ஏவாளை படைத்த உண்டாக்கின தேவன் அவர்களை உண்டாக்கும் முன்பதாகவே ஒரு தோட்டத்தையும், அந்த தோட்டத்தின் விருட்சங்களையும், அந்த விருட்சத்திற்கு தேவையான சகல நீர் பாதைகளையும் அவர் என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கின தேவன் அதுல கொண்டு போய் என்ன செய்தார் அவங்களே. இன்னைக்கு பூமியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை சகலத்தையும் உண்டாக்கின பிறப்பு தான் கர்த்தர் உங்களை இந்த பூமியில என்ன செய்திருக்கிறாரு, வரும்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் திருப்தி. நம்ம வந்த உடனே அது போல எனக்கு இல்லையே, இவங்களை போல எனக்கு வாழ்க்கை இல்லையே நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் உங்களை உண்டு பண்ணுவதற்கு முன்பதாக உங்களுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். எப்பொழுது எனக்கு என்னுடைய தேவைகளை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார் என்ற உணர்வு எனக்கு இருக்குதோ, அப்போதான் அந்த திருப்தி அடையும்படி மென்டாலிட்டி உங்களுக்கு, அந்த நிலைப்பாடை உங்களுக்கு கொடுப்பார். இல்ல, திருப்தி அடையக்கூடிய எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார் பாருங்களேன். இல்ல, சங்கீதம் 85ஆம் சங்கீதம், நம்ம இதுல திருப்பி மறுபடியும் வருவோம். சங்கீதம் 85:10 நம்ம பார்ப்போமே. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். 1000 நாட்களை பார்க்கிலும், நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது என்ன தெரியுமா? அந்த ஒரு நாள் நமக்கு அவசியம். நாம் இந்த நம்முடைய வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறதுக்கு அநேக பிரயத்தனம் பண்றோம், அநேக காரியங்களை செய்கிறோம், அநேக ஓட்டத்தை ஓடுகிறோம். ஆனால் அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரகாரங்களில் நாம் காணப்படுகிற அந்த ஒரு நாள் அவசியம். ஒரு நாள் போதும். மோசே எரிகிற முச்செடியை ஒரே ஒரு நாள் தான் பார்த்தான். அந்த காட்சி அருமையா இருக்குதுன்னா அருகில் போகும்போது தான் கர்த்தருடைய பிரசன்னம் அவனுக்கு வந்தது. அந்த ஒரே ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கை என்ன செய்தது? மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த ஒரு நாள் தான். அவருடைய பிரகாரங்களில் நாம் ஒவ்வொரு நாளும் போறோம் வரோம் அப்படின்னு அல்ல, அந்த பர்சனல் என்கவுண்டர், தேவனோடு கூட இடைப்படுகின்ற அந்த ஒரு அனுபவம் தான். தாவீது அதுதான் சொல்றான், 1000 நாட்களை பார்க்கிலும் ஒரு நாள் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள். அவருடைய பிரசன்னத்தில் நாம் போய் வெளியில வரும்போது அந்த ஒரு நாள் உங்களை என்ன செய்யும்? மாற்றும்.
திருப்தியாக்குகிறார். அவர் சகல நன்மைகளினாலும், அவருடைய வீட்டின் நன்மைகளினால் நம்மளை திருப்தியாப்பது. முதல் பகுதியில் என்னது சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய பிரகாரங்களில் நம்ம காணப்படுறோமா? இல்ல, இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் திருப்திப்படுத்த போகுதுன்னு சொல்லி உலகத்தில் நாம் தேடி அலைகிறோம். உலகத்தின் காரியங்களில் நம்ம ரொம்ப அப் டு டேட்டா இருக்கிறோம். ஆனால் அவருடைய பாதத்தில் இருக்கும்போது தான், நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுடைய சிறு பிள்ளைக்கு என்ன தேவைன்னு நீங்க அறிந்திருக்கிறீங்க இல்ல? ஒரு சின்ன கை குழந்தைக்கு எந்த டைம் பால் கொடுக்கணும், எந்த டைம் பேம்பர்ஸ் மாற்றணும், என்ன தேவை என்பதை யார் அறிஞ்சிருக்கிறாங்க? யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா, இன்ஸ்டிங்க்ட் இல்ல, தானாய் தன்னிச்சையாய் நடக்குது. அதே போலதான் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதற்கு தான் கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? அவருடைய பிரகாரங்களில் காணப்படும்படியாக தான் உங்களை என்னை அழைத்து இருக்கிறார். உங்களை உண்டாக்கின தேவன் உங்களுக்கு சகலவற்றையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். ஆனால் நாம் சில வேறு பகுதியாய் போகும்போது தான் என்ன செய்யறேன், சில காரியங்கள் நடக்க முடியல பாருங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஒரு நாள், மோசே ஒரு நாள் தேவனுடைய சந்ததியில் பிரகாரத்தில் காணப்பட்டது நிமித்தமாய் அவனை கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு நாள் சந்தித்த பேதுரு, ஒரே ஒரு நாள் அவருடைய போதனையை கேட்ட பிற்பாடு இயேசுவானவர் சொன்னார், ஏன் பின்னாடி வாப்பா, நான் உடனே அவன் என்ன செய்தான்? உடனே தன் வலைகளை போட்டு விட்டு அவருக்கு பின் சென்றான். ஒரு கீழ்ப்படிதல் பிரதான அப்போஸ்தலனாய் மாற்றிற்று. ஒரு கீழ்ப்படிதல். இன்னைக்கு அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம். சர்ச்சில் கொடுக்கிற ஒரு செய்தி இல்லை, நீங்க வீட்டில் போய் மறுபடியும் தேடி 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 நீங்க கேட்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் எதிர்பார்க்கிறது ஒரு கீழ்ப்படிதல். ஒரு நாள் ஒரு கீழ்ப்படிதல். படிப்பறிவற்ற பாமரனாய் இருந்த மீன்பிடி தொழில் இருந்த அவனை கர்த்தர் பிரதான அப்போஸ்தலனாய் மாற்றினார். அல்லேலூயா. இல்ல, ஒரே ஒரு அர்ப்பணிப்பு சவுலை பவுலாய் மாற்று. ஒரே ஒரு அர்ப்பணம். நான் கர்த்தரை சந்திக்க வேண்டிய விதத்தில் நான் சந்திப்பேனே என்றால், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன செய்வாரு? நகர்த்தி செல்வார். அதுதான் திருப்தி அடைவது என்பது. என்னது? நாம் அநேக நேரம் என்னுடைய சொந்த அலுவலாய், என்னுடைய சுய சித்தத்திற்கு, என்னுடைய சிந்தனைக்கு நான் அர்ப்பணிப்பதனால, ஒப்பு கொடுப்பதனால, கீழ்ப்படிவதனால நாம் என்ன செய்யறோம்? இதை நோக்கி ஓடுறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அநேக பகுதியில் திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை. காரணம், நான் இதை நோக்கி போறேன் இல்ல, எது என்னுடைய விருப்பமா இருக்குதோ அதனால தான் என்ன செய்ய முடியும்? திருப்தி அடைய செய்ய. எதன் மேல் நான் மிகவும் மகிழ்ந்து இருக்கிறேனோ, மகிழ்ச்சியா இருக்கிறேனோ, அது நடந்தா எனக்கு என்ன செய்யும்? திருப்தியா இருக்கும். அப்படிதானே? எது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குதோ அது நிறைவேறினால் ஒரு திருப்தி. ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். எரேமியாவை குறித்து, எரேமியா 15ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கர்த்தருடைய நாமம் அவனுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எப்பொழுது அறிந்து கொண்டான்? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகள் என்ன செய்தேன்? உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சி இருந்ததா? வேதத்தை படிக்கும் போது உங்களுக்கு ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கும் போது அதுதான், வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்குது. அந்த வார்த்தை எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. வேதத்தை மூடினோன்னு அந்த சந்தோஷம் நின்று போயிருதா உங்க வாழ்க்கையில? அப்போ அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை படிக்கும் போது எனக்கு அவன் உட்கொள்கிறான். அந்த வார்த்தை அவனுக்கு மன மகிழ்ச்சியா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. அதோடு நின்று போல அவனுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை தொடர்ந்துகிறதுனால தான் வாழ்க்கையில் ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை அவனால் வாழ முடியுது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் திருப்தி அடைய செய்கிறார். ஏன் அப்போ திருப்தி இல்லை? நாம் நம்பணும், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கின்ற காரியங்கள் அவரால் உண்டாக்கப்படுகிறது. இல்லை, எனக்கு உண்டான பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு கொடுத்தது என்பதை நாம் அறிந்திருந்தால் திருப்தி அடைவோம். இல்லை, கணவன் மனைவி, கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவன், கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவின்னு நினைக்கும் போது எந்த சூழ்நிலையில் நாம் என்ன இருப்போம்? திருப்தியா இருப்போம்.
எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி அடையணும்னா இது கர்த்தரால் உண்டானது என்பதை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும்ல. அடுத்தது பாருங்களேன், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 11, 12 வசனங்களை கூட நாம் வாசிக்கலாம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு என்ன சொல்றேன். நீங்கள் பிதாவினிடத்தில் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை அவர்களுக்கு கொடுப்பார். என்னுடைய சந்தோஷம், பிதா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த வரையில் அவருடைய சந்தோஷம் என்னவா இருந்தது? சிம்பிள். அவருடைய வாழ்க்கை என்னது? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற. அதுதான் சொல்றாரு. போஜனம் கொண்டு வராங்க அவருடைய சீஷர். என்னுடைய போஜனம் பிதாவுடைய சித்தத்தை செய்வதே அப்படிங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த கொடுத்த ஆசீர்வாதங்கள், கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையில நான் கர்த்தருக்காக செய்ய முற்படும் போதுதான், அவருடைய சித்தத்தை செய்யும் போதுதான் எல்லாவற்றிலும் திருப்தி அடைய செய்வார். இதெல்லாம் இருந்தாதான் திருப்தி அப்படின்னு அல்ல. இதெல்லாம் எனக்கு கிடைச்சாதான் திருப்தி. பூமியில் காண்கின்ற ஒவ்வொரு காரியமும் உங்களை என்ன செய்யும்? அப்படியே ஒன்று விட்டா அடுத்தது பிடிச்சிக்கிட்டே போற மாதிரி தான் இருக்கும் இல்ல. ஒரு பொருளை அடைஞ்சிட்டுனா நமக்கு ஒரு சந்தோஷம் இல்ல, அது இன்னொரு மற்ற பொருளை என்ன செய்யும்? வழி நடத்தும். இன்னொன்னு என்ன செய்யும்? எதிலும் திருப்தி அடையாதபடிதான் அந்த உலகத்தில் இருக்கின்ற காரியங்கள் நம்மை கட்டுப்படுத்தி வருகிறது. எதுலையுமே ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு மனமகிழ்ச்சியா இருந்தது என்று சொல்லி எரேமியா சொல்லுகிறத பார்க்கலாம். உண்மையான திருப்தி, நான் சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப் எனக்குள்ள வேணும்னா நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையில் மகிழ பழகணும். கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கின்ற வார்த்தையாய் மாறணும். பாருங்களேன், நீதிமொழிகள் 14 சில வசனங்களை வாசித்து நாம் செய்திக்கு போலாம். நீதிமொழிகள் 14:14. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் அப்படின்னு இருக்குது இல்ல. ஆங்கில வேதத்துல அந்த 2வது பாட்டு ரொம்ப அழகா போட்டுருக்கு பாருங்களேன். But a good man will be satisfied from above. தன்னில் தானே திருப்தி அடை. above. Good man satisfied will be satisfied from above. இன்னொரு வசனம் சொல்லுது, every good gift is from above. எனக்கு கொடுத்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, கர்த்தரால் பெற்றுக்கொண்டேன் நினைக்கும் போதுதான் எனக்கு அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக காரியங்கள் எனக்கு கமிட்மெண்ட் இருக்கலாம். ஆனால் நான் திருப்தி அடைந்த ஒரு நிலைமைக்கு நான் எப்படி கொண்டு போக முடியும்? கர்த்தருக்குள் என்னை வைத்து நான் பார்க்கும்போது தான் என்ன செய்ய முடியும்? திருப்தி அடைய முடியும் இல்லை. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை, சங்கீதம் 145ஆம் சங்கீதத்தில் 15-16 வசனத்தை கூட படிக்கலாம். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். 15 படிச்சீங்களா? 15 சொன்னேன். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லா ஜீவராசிகளும் என்னவா இருக்குதா? கர்த்தரை நோக்கி இருக்குது இல்ல. என்னைக்காவது கர்த்தரை நோக்கி இருக்கிறோமா? ஏதாவது ஒரு தேவைனா மட்டும் கர்த்தரை நோக்கிறோம். எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி இருக்கிற ஒரு ஜனமாய் எல்லா ஜீவனிலும் கண்களை யாரை நோக்கி இருக்குது? உம்மையே நோக்கி இருக்கிறது. நீர் ஏற்ற வேளையில் அவர்களுக்கு என்ன செய்கிறீர்? ஆகாரம் கொடுக்கிறீர். தேவன் நம்மை போஷித்து நடத்துகிறார் இல்ல. ஒருவேளை நம்ம மனுஷங்களுக்கு மாத்திரம் அல்ல, அவர் உண்டாக்கின சகல ஜீவராசிகளையும் அவர் என்ன செய்யறாரு? ஒரு சின்ன குருவியையும் அவர் போஷிக்கிறார். கடல்ல இருக்கிற பெரிய திமிங்கலத்தையும் ஒரு நாளைக்கு அதை எத்தனையோ டன் சாப்பிடணும், ஆனா அதற்கு தேவையான ஆகாரத்தையும் அந்த கடல் என்ன செய்திருக்கிறார்? அவரு வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நான் திருப்தி அடையக்கூடிய ஒரே ஸ்தலம் உம்முடைய பிரகாரம் இல்ல. மறுபடியும் நம்ம அந்த வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுமே. சங்கீதம் 65ஆம் சங்கீதத்தின் 4வது வசனத்துல, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருந்து நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய நன்மையினால், வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். பிரகாரங்களில் அப்படின்னு பார்த்தோம், அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் காணப்படுகிறவர்கள். அடுத்தது நீர் தெரிந்து கொண்டு அப்படின்ற வார்த்தை இருக்குது.
கர்த்தரால் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாள் நான் என்ன செய்யணும்? என்னை நிதானித்து அறிந்து கொள்ளணும். Am I chosen? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா? கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரா? இல்ல, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இல்ல, எடுத்துக்கொள்வோம் யோவான் 15ஆம் அதிகாரத்துல, யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நல்லா கவனமா கேளுங்க. நாம் அநேக நேரம் நினைக்கிறோம், நான் இப்படிப்பட்ட கனியை கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்களேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதுக்காக? என் நாமத்தில் நீங்க பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்ளுதோ அவையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பதற்கு, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாய், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியாய் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த கனிகள் இப்படிப்பட்ட கனிகள் என்பதை யார் தீர்மானிக்கணும்? என்னை தெரிந்து கொண்டவர். நாம் என்ன செய்யறோம்? அநேக நேரம் நான் இப்படிப்பட்ட கனியை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு என்னுடைய சுய பலத்தினால் ஓடுகிறோம் பாருங்க. இதன் நிமித்தமாய் அநேக நேரம் நாம் திருப்தி அடையாது இருக்கிறோம். நம்முடைய பிரயாசத்தின் நிமித்தமாய் சில காரியங்கள் நடக்குது, இல்லைன்னு சொல்லல. என்னுடைய சுய முயற்சியினால், என்னுடைய அறிவினால், என்னுடைய திறமையினால் சில காரியங்கள் நடக்குது, ஆனால் அதில் திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இல்லாம இருக்கிறோம்? நான் கர்த்தருக்கேற்ற கனிகளை கொடுக்கிறதற்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அதனால தான் சொல்றேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன்? தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீங்க கனி கொடுக்கும்படியா. எப்படிப்பட்ட கனியை இந்த காலை வேளையில சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த கனியை, எப்படிப்பட்ட கனி என்னிடத்திலிருந்து புறப்படுகிறது? என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு விருப்பமுள்ள கனியை நான் கொடுக்கிறேனா, இல்லை என்னுடைய சுய விருப்பத்தில் நான் இப்படி செய்கிறேன்? நல்லா பாருங்க, வேத வசனத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் பார்க்கிறோம்னா, தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவர் ஒருவேளை செழிப்படைகிறது போல இருந்தாலும் திருப்தியற்ற ஒரு நிலை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் சவுல் ராஜா அவன் என்ன செய்தான்? அவன் ஒரு பெரிய ஒரு கொள்ளையை கொண்டு வந்தான். கர்த்தர் சொன்னார், அதை முற்றிலுமாய் அழித்து போடு. ஆனால் கொண்டு வந்தான், பெருக்கத்தை பார்த்தான், ஆனால் திருப்தியற்றவனாய் வாழ்ந்து மடிந்தான். என்னுடைய வாழ்க்கையின் திருப்தி நான் எதை சம்பாதித்தேன், எதை என நான் பெற்றுக் கொண்டிருக்கேன் அல்ல. திருப்தி அடைந்த ஒரு மனநிலை எங்க தெரியுமா வரும்? தேவனுடைய சமூகத்தில் பிரகாரத்தில் காணப்பட்டு அவருடைய வார்த்தையினால் நான் மகிழ்ந்து சந்தோஷிக்கும் போது தான் அந்த திருப்தி என்ன செய்யும்? வரும். அப்போ நம்ம பார்க்குறோம், முதலாவது என்ன செய்யறாரு? அவர் தெரிந்து பிரகாரங்களில் பார்க்கிறார். ரெண்டாவது, தெரிந்து கொள்ளுகிறவர்களாய், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர் நினைக்கின்ற கனியை தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும், நம்ம வாஞ்சிக்கணும். இல்லை, யார் வீட்டில் தக்காளி செடியை நட்டுட்டு ஆப்பிள் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்குமா? இல்லை, பார்க்கறதுக்கு ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது, ஒரு சில ஆங்கிளில் கலரில் அப்படி இருக்கலாம், ஆனால் சுவை என்னது? வேறுவா இருக்குது, வேறு விதமா இருக்குது. அப்போ நான் எந்த மரத்தை செடியை நான் நாட்டுகிறேனோ அதனுடைய கனிதான் வெளிப்படும். அப்போ கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார், நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா நான் அவருடைய கனியை என் மூலமாய் கொடுப்பதற்காக என்னை தெரிந்திருக்கிறார். நான் அவருடைய சொல் கேட்டு நான் நடக்கின்ற பாதை கரடுமுரடா இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஒரு திருப்தி காணப்படும், சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். எப்படி இருக்குது பிரதர் வாழ்க்கை? எப்படியோ போகுது அப்படின்னு சொல்ல மாட்டோம். தைரியமா என்ன சொல்லுவோம்? நல்லா போகுது பாஸ்டர், நல்லா போகுது பிரதர். இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தரா தான் இருக்கிறார். அவர் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் மாத்திக்கிறது அல்ல, சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி பேசுபவர் அல்ல. அவர் சத்தியபரர். அவர் எப்பொழுதும் சத்தியத்தை தான் பேசுறார். அந்த சத்திய வார்த்தை தான் இன்னைக்கு உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்குது. இல்ல, எப்பொழுதும் ஒரே மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்குள்ள வாழ்வதற்காக தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஒரு கனியை கொடுக்கணும்னா, ஒரு மரத்தை நட்டோம்னா இன்னைக்கு அந்த மரம் ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்காது. எப்பொழுதும் எப்படி இருக்கும்? அந்த மரம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை கர்த்தரை அறிவதற்கு முன்பதாக வேறு விதமாக நான் வாழ்ந்திருக்கலாம். இங்க போனா ஒரு வாழ்க்கை, அங்க போனா ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் கர்த்தரை அறிந்த பிற்பாடு நீங்க முன்பு பழகின நபர்களோடு நீங்க இப்ப பேசினாலும் உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்பட்ட வார்த்தைகளா தான் இருக்கும். என்னுடைய செய்கை வேறு விதமா இருக்கவே இருக்காது.
என்னுடைய கனி இன்று ஒரு நாள் நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு மேங்கோவை கொடுத்துட்டு நாளைக்கு கசப்பான ஒரு மேங்கோவை நான் கொடுக்க முடியாது. என்னுடைய கனி எப்படி இருக்கும்? கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அந்த கனியை கொடுப்பவனாய் நான் என்ன செய்வேன்? மாறுகிறேன். மூன்றாவது பார்ப்போம். மூன்றாவது என்னது? சேர்த்து கொள்ளுகிறவர். 65ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் அவர் சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்படுற. முதலாவது அவருடைய பிரகாரங்களில் வாசமாயிருப்பவன், இரண்டாவது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், மூன்றாவது அவரால் சேர்த்து கொள்ளப்படுகிறவன். சேர்த்து கொள்ளுகிறவன் இல்ல, சேர்ந்து கொள்ளுகிறவன், அவரால் சேர்ந்து கொள்ள. அப்ப என்ன அர்த்தம்? மனிதர்களுக்கும் மனித குலத்திற்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவு காணப்பட்டது. என்னது? பாவத்தின் நிமித்தமாய் மனித குலத்திற்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு இடைவெளி உண்டாச்சு. அப்ப அந்த இடைவெளியை நீக்குவதற்கு தேவன் அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறாரு? கிரயத்தினால் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார்? வாங்கியிருக்கிறார், சேர்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாய் இருக்கிறேனா? எல்லாம் அவருடைய இரத்தத்தினால் விலை கிரயம் கொண்டு வாங்கப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்றேனா? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? திருப்தி அடையாத சூழ்நிலை. இதெல்லாம் ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்? திருப்தி அடைவதற்கு நாம் அநேக காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். பூமியை பார்க்கும்போது எவ்வளவு மோசமான ஒரு உலகம் பார்க்கிறோம். ஆனால் ஏசாயால பார்க்கிறோம், தேவ தூதர்கள் அங்கிருந்து வரும்போது தேவனுடைய மகிமையை பார்த்தார்கள். நான் திருப்தி அடைந்திருந்தால் நான் பார்க்கிற விதம் எப்படி இருக்கும்? எல்லா விதத்திலும் தேவனை மகிமையை நான் பார்க்க முடியும். ஏசாயா சொல்றான், பாவம் ஒரு அசுத்தமான ஒரு உலகத்துல நான் வாழ்றேன், அசுத்த நாவு உடையவனாய் நான் இருக்கிறேன், அசுத்தம்ன்றான். ஆனா அதே காரியத்துல தேவ தூதர்கள் இந்த பூமியை பார்க்கும்போது என்ன செய்றாங்க? இந்த பூமி முழுதும் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறதுன்னு பார்க்கறாங்க. திருப்தி அடைந்தவன் அவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? தேவனுடைய பார்வையாய் மாறும். இன்னைக்கு கர்த்தர் அதுதான் விரும்புகிறார். நான் பார்க்கும் விதமாய் அல்ல, கர்த்தர் எந்த விதமாய் இந்த உலகத்தை பார்க்கிறார், கர்த்தர் எந்த விதமாய் ஜனங்களுடைய நன்மையை பார்க்கிறார், அப்படி நாம் பார்க்கும்போது தான் என்ன செய்ய முடியும்? திருப்தியுள்ள ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க முடியும். அடுத்தது சேர்த்துக் கொள்கிறார்னு பார்த்தோம்ல. சேர்த்துக் கொள்கிறார் எப்படி? அவர் நம்முடைய பாவத்தையும் மீறுதலின் நிமித்தமாய் பிரிந்து போன நம்மளுடைய ஐக்கியத்தை அவர் என்ன செய்றாரு? இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கையினால் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். என்னுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, நான் நல்லவன், அவனை காட்டிலும் நல்லவன்றதுனால என்னை சேர்த்துக் கொள்ளல. தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவரை விசுவாசிப்பதின் அடிப்படையில், அவரை என்னுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதின் அடிப்படையில். எபேசியர் 2:8 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift of God. தேவனுடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய பலத்தினால், என்னுடைய குவாலிட்டியினால உண்டானதல்ல. நான் நல்லவேன்றதுனால கர்த்தர் என்னை தேடி வந்தார் பாஸ்டர் அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அப்ப எதுவுமே நம்மளுடைய காரியம் அல்ல, அவருடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கணும். அவரிடத்தில் அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார், சேர்த்துக் கொள்ளுகிறார். நான்காவது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் வீட்டின் நன்மையினால் நம்ம என்ன செய்யறாரா? திருப்தி ஆக்குகிறார். ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் நம்மை திருப்தி ஆக்குகிறார். காலை வேளையில கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஒருவேளை நீங்க அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, முதலாவது ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட், முதலாவது நான் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பினவனா நான் இருக்கிறேன்னா, அவருடைய வார்த்தையை படிக்கும் போது எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது, என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்புது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வாரு? திருப்தி அடைய செய்கிறவரா இருக்கிறார். இல்ல, அவர் நம்மை திருப்தி அடைய செய்கிறவரா இருக்கிறார். சரி, இந்த கால வேளையில் ஒரு 3 வழிகளில் கர்த்தர் நம்மை திருப்தி அடைய செய்கிறார் அப்படின்றத குறித்து உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். 3 காரியங்களில கர்த்தர் நம்மை திருப்தி அடைய செய்கிறார். முதலாவது பகுதி பாருங்களேன், ஆகாரத்தினால் அவர் நம்மை திருப்தி அடைய செய்கிறார்ல. நான் ஏற்கனவே நம்ம தான் சொன்னோம், ஒரு மனுஷன் எப்போ திருப்தி அடைவான் அப்படின்னா, அவங்ககிட்ட இந்த ஸ்டமக் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கா திருப்தி அடைஞ்சவன் என்ன செய்வான்? ஆட்டோமேட்டிக்கா பாராட்டுகள் வந்துடும் வாயிலிருந்து. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், நல்ல சாப்பாடு போட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, சொல்லுமா இல்லையா? திருப்தி அடைந்தவன் தேவனை மகிமைப்படுத்துவான். அப்போ என்னுடைய வாழ்க்கையில திருப்தியற்ற நிலைமை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குன்னா, இதை செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, இது நடந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு அதிருப்தியோடு கூட நம்ம வாழ்வோம் என்றால், நன்றியுள்ள ஜனமாய் நம்ம வாழவே முடியாது.
ஒரு கிராட்டிடியூடே நமக்கு இருக்காது. சிலருக்கு எதை தான் செய்யுங்களேன், அவங்க அதை பற்றி இதெல்லாம் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற காலங்களில் எதை செய்தாலும் ஒரு கிராட்டிடியூட்டே இல்லை. இதெல்லாம் அவங்க செஞ்சது என்ன பெருசாக செஞ்சுட்டாங்க அப்படின்னு யோசிக்கின்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம வரோம். அப்போ நன்றி உள்ளதாய், அப்போ ஆகாரத்தினால் அவர் என்ன செய்கிறாரு, நம்மை திருப்தி செய்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதரும் அனுதினமும் ஒரு பெரிய விருந்து அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யாரையும் பட்னியாக கர்த்தர் என்ன செய்யலை, விடலை. எல்லாரையும் அவர் போஷிக்கிற தேவனா இருக்கிறார். யோவேல் 2:26 நம்ம பார்க்கணும்ல, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை அதிசயமாய் வழிநடத்திய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும். இதில் முதல்ல பாருங்க, திருப்தி அடைந்ததுக்கு அப்புறமா தான் தேவனை துதிப்பேன்னு கர்த்தரே அங்கே வசனமே இருக்குது. எந்த ஒரு மனுஷன் திருப்தியா இருக்கிறானோ அவன் தான் ஒரு கிராட்டிடியூட், நன்றி அறிதலோடு கூட இருப்பான். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை திருப்தி அடைந்த பிற்பாடுதான் துதிப்பீர்கள் என்று வருது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும்போது நாம் தேவனை துதிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தில் என்ன செய்தாங்க, அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். அவர்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை வராங்களோ அவங்க எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி பார்த்தார்கள். அவர்களுக்கு பின்பதாக அநேக சத்துருக்கள் இருந்தார்கள். ஆனால் இருந்த போதிலும் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. சத்ருவை என்ன செய்தாங்க, தேவத்துக்கு நான் சொல்றேன் கேளுங்களேன், எப்பொழுதெல்லாம் நீங்க தேவனிடத்தில் உங்களுடைய முகத்தை காட்டுறீங்களோ, உங்களுடைய சத்ருவுக்கு முதுக காட்டுறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். எப்பொழுதெல்லாம் என்னுடைய சத்ருவுக்கு நான் முகத்தையும் தேவனுக்கு முதுகையும் காட்டுறனோ பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். இல்ல, சத்ருவை பார்க்க அவன் பெருசாகிக்கிட்டே இருப்பான், பலூன் மாதிரி பெருசாகிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்க எப்பொழுது உங்களுடைய ஃபோக்கஸை, உங்களுடைய ஃபோக்கல் பாயிண்ட்டை கர்த்தரிடத்தில் காட்டுறீங்களோ, உங்களுடைய முகத்தை கர்த்தரிடத்தில் நாம் காட்டும்போது என்னுடைய சத்ருக்கு நான் என்ன காட்டுறேன், ஐ எம் ஷோயிங் பேக், என்னுடைய முதுகை தான் காட்டுறேன். ஆனால் இன்னைக்கு சம்பவம் என்ன தெரியுமா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன பாடுகள் வரும்போது, சின்ன ஒரு தோல்விகள் நடுக்கம் வரும்போது, பிரச்சனையை நேரம் நான் ஃபேஸ் பண்ணும்போது தான் என்ன செய்யுது, சத்ருவுக்கு முகத்தையும் தேவனுக்கு முதுகையும் காட்டும் போது தான் பிரச்சனை வருது. நல்லா கேட்டுங்க, உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் சவால்கள் இருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் பாடுகள் இருக்கு. ஸ்கூல் போற பசங்களை கேட்டு பாருங்க, இவனுக்கு என்னடா பிரச்சனைனா அவன் 1000 சொல்லுவான், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னுவான். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரியல. சின்ன பிள்ளைங்க கூட ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறான்றாங்க. ஏண்டா நீங்களாம் சொன்னீங்கன்னா நாங்க என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்ல. ஆனா இந்த உலகமே ஒரு இப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் போகுது. அவன் அதை செய்யறான், இதை பண்ணு, அதை பண்ணு, எல்லாம் ஓடி பிள்ளைங்களை என்ன செய்யறோம், ஒரு மன அழுத்தத்திற்குள்ள கொண்டு போகிறோம். ஆனால் நம்ம இந்த அழுத்தத்தை நோக்கி பார்க்காதபடி எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரையே நோக்கி பார்க்கும்போது தான் அவர் என்னை திருப்தி அடைய செய்ய முடியும். அவர் திருப்தி அடைய செய்வது என்பது ஏதோ ஒரு மேஜிக் அல்ல. என்னை திருப்தி ஆக்கும்படி என்னை அந்த வழியில் நடத்தி கொண்டு போறார் பாருங்க, அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவசியம். கர்த்தர் என்னை திருப்தி அடைய செய்கிறார். என்னுடைய பிரச்சனைகளை பாடுகள் எல்லாம் அவர் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறாரு மாத்திரம் இல்ல, அந்த பாதையில் என்ன செய்யறாரு, என்னை திருப்தி அடையும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. திருப்தி அடைந்த மனநிலை மாத்திரம் தான். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை படிக்கலாமே. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. ஹல்லேலூயா. நாம் திருப்தி அடைஞ்சிருக்குமா, திருப்தி அடையலையான்னு எங்கன்னு தெரியுமா வரும், என்னுடைய முறுமுறுப்பு, கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல. தனியா உட்கார்ந்துருக்கு, ஒரு நீங்க வேற யார்ட்டையும் சொல்லாம இருக்கலாம், ஒரே எப்ப வாயை திறந்தா கடவுளே சோர்ந்து போயிடுவார் போல இல்ல. ஜபத்துல உட்கார்ந்தா அவர் செய்த நன்மைகளை தெரியாது, அவரே வந்துட்டான் பாய் வேண்ட மாதிரி முறுமுறுப்புகள். திருப்தி இல்லாத ஒரு நிலை தெரியுமா, முறுமுறுப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அதிசயமாய் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் அறியாதிருந்த மன்னாவை அவருக்கு கொடுத்தார். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த காலகட்டத்தில் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்ச நாள், இப்பெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்குது. முதல்ல அங்கிருந்து வரவங்க என்ன செய்வாங்க, ஓ இதுதான் குபூஸ், ஓ இது குபூஸா அப்படின்னுவாங்க இல்ல. இன்னைக்கு நம்ம ஊர்லயே குபூஸும் இருக்குது, ஷவர்மாவும் இருக்குது.
ஆனா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஷவர்மானா என்னன்னு நமக்கு தெரியாது. அதே போல அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மற்றவர்கள் பார்த்திராத, சுவைத்திராத மன்னாவை, வானத்திலிருந்து வருகின்ற மன்னாவை அவர்கள் சாப்பிட்டாங்க. ஆனா அவர்கள் என்ன செய்தாங்களாம்? மோசேக்கு விரோதமா, ஆரோனுக்கு விரோதமா நம்ம முறுமுறுக்கிறோமா? ஒருவேளை மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா இல்லை, தனியாவே உட்காந்து சில பேர் புலம்புறது இல்லை, அது ஒரு என்டர்டைன்மெண்ட் சில பேருக்கு இல்லை, தனியா உட்காந்து அப்படியே புலம்புறது. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னா நீங்க புலம்புறத அவர் என்ன செய்வாரு? ரசிப்பாரா? உங்களுக்கு பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது அப்போதான் நீங்க தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். எப்ப நான் மகிமைப்படுத்த முடியும்? அவருடைய வார்த்தை எனக்குள்ள நிறைஞ்சிருந்தா. பிரச்சனைகள் வருமா? வரும், இருக்கும், நான் இல்லைன்னே சொல்ல. தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கவே இருக்காதுன்னு சொல்லல. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, உங்களுடைய வேலைகள்ல சவால்கள் இருக்குது, எதிர்ப்புகள் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிராக இருப்பவன், வசனத்தை சொல்லிட்டு பயப்படுறதுக்கு இல்லை, அந்த வசனத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய இருதயத்தில் இருந்து என்ன செய்யணும்? எழுதப்பட்ட வார்த்தையாய் நீங்க பேசணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையால் உலகத்தை உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா போய் பார்த்துருவாப்பா அப்படின்னு சொல்லல. அப்போ எனக்குள் இருக்கிறவர் இந்த பூமியில் இருக்கிறவனை காட்டிலும் அப்படின்ற வார்த்தை சொல்லும் போது உணர்ந்தவனா நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதிராய் பேசுகிறவன் கூட என்ன செய்வான்? நடுங்குவான். அவருடைய பொசிஷன் வேறையா இருக்கலாம். பயப்படுறதுக்காக நீங்க கர்த்தரிடத்துல சேரணும்னு இல்லை, அந்த அவருடைய வார்த்தையினால் நீங்க நிறைஞ்சிருக்கும் போது. இங்க பாருங்க, அனுதினமும் அவர்கள் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்தார்கள். ஆனாலும் மோசேவுக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் என்ன செய்தார்களாம்? முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, எதுக்காக முறுமுறுத்தார்கள்? அவர்களுக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசையாயிடுச்சு திடீர்னு. ஆமா, மட்டன். நம்ம அவருடைய இருதயத்தின் வாசையெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மாமிசம் சாப்பிடணும், எங்களுக்கு மாமிசம் வேணும். அனுதினமும் என்ன செய்றீங்க? ஒரே வெஜ்ஜா போட்டு கொல்றீங்க, ஒரு நாள் நான்வெஜ் போடுங்க. இல்ல முறுமுறுப்பு எப்படி வருது பாருங்கல்ல. ஆமா, மாம்சம். பிரியாணி கல்யாண வீட்டுக்கு போயிட்டோன்னா நம்ம இலையில விழுறதோட அடுத்த இலையை தான் பார்க்கறது. அவனுக்கு எத்தனை பீஸ் விழுந்துருக்கு இல்ல? அங்க ரெண்டு நமக்கு ஒன்று தான் விழுந்துடும், தேடி பார்த்துட்டு ஒன்று தானே கம்ப்ளைண்ட் பண்றோம். நல்லா தான் இருந்தது, ஆனால் பீஸ் இல்லை. இந்த பீஸ் நமக்குள்ள இருக்கிற பீஸ் கெட்டு போச்சு. உடனே இலையில பீஸ் இல்லை, நம்ம பீஸ் போயிடுச்சு இல்ல? அநேக நேரம் அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில முறுமுறுப்புகள் தான் என்ன செய்து என்னுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன்றதை எடுத்து காட்டுது. நீங்க எப்பெல்லாம் ஒரு முறுமுறுக்கிறீங்களோ, யூ ஷுட் நோ யுவர்செல்ஃப். நான் திருப்தி இல்லாமல் இருக்கிறேன், எவ்வளவோ செய்திருக்கிறாரு. அவர் செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்க்கும்போது தான் நன்றி அறிதலோடு கூட நாம் என்ன செய்ய முடியும்? அவரை அணுக முடியும். மாமிசம் வேணும்னு கேட்டாங்க. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க, 12வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களுடைய பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சரி, நீங்க இதுதானப்பா கம்ப்ளைண்ட் பண்றீங்க, இதுதான உங்களுடைய முறுமுறுப்பு. நான் அதை என்ன செய்யறேன்? சில நேரம் நம்மளுடைய முறுமுறுப்புகள், நம்முடைய வியாகுலங்கள், நம்முடைய வேதனைகளை நாம் தெரியப்படுத்தும் போது கர்த்தர் அதையும் என்ன செய்யறாரு? அங்கீகரிக்கிறார். அதை என்ன செய்யறாரு? அவர் மோசேட்ட சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, அப்பத்தினால் நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் இடையில உட்கார்ந்து அப்பத்தையும் திருப்தியா சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்றத அவர் கேட்டேன். அதனால நான் என்ன சொல்றேன்? 3வது வசனம் போயிட்டீங்களோ? 12வது வசனம். அப்புறம் அதான் இஸ்ரவேல் புத்திரர்கள் வந்து கேட்கறது போல என்ன செய்யறாரு? சாயங்காலத்தில் இறைச்சி புசிக்கவும் விடிய காலையில அப்பத்தை மன்னாவையும் கொடுக்கிறேன், ரெண்டும் நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. ஆனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னார். என்ன சொன்னார் மோசே மூலமா? ஒவ்வொரு நாள் காலையில உங்களுக்கு அப்பம் மன்னா வரும்போது நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துட்டு சேகரிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். இல்ல அப்படிதானே சொன்னார்? இல்ல அவர் சொன்ன மாதிரியே 13வது வசனத்தையும் படிச்சிருங்களேன். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. சரி, விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. ஹல்லேலூயா. சாயங்காலம் மீட்டு மார்னிங்
பிரெட் ஈக்குவலா கொடுக்கிறாரு. அடுத்து 20வது வசனத்துல, மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. தேவனுடைய வார்த்தை என்னது? நான் உங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திற்கு தக்க அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அதை சேகரித்து வைத்துக் கொண்டு அந்த நாளுக்குரியதை நீங்க செய்யுங்க, மற்ற நாள் சேகரிக்காதீங்க. திருப்தி இல்லாத ஒரு ஜனம் என்ன செய்யுது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்குது. அப்படிதானே? தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம இருந்தேன்னா திருப்தி அடைவது என்பது என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்கவே முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய தேவைகள், என்னுடைய இதை கிடைச்சா திருப்தி ஆயிருவேன் அப்படின்ற ஒரு காரியம் இல்லை. அது கிடைச்சாலும் இன்னும் கொஞ்ச நாள் என்ன செய்ய போறது இல்லை, வேறு ஒரு காரியத்திற்காக நான் அதிருப்தியோடு கூட இருப்பேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னை இருதயத்தை மகிழ செய்கிறது. நான் அதை படிக்கும்போது உட்கொள்ளும் போது சந்தோஷப்படுறேன் அப்படின்னா எல்லா பகுதிகளிலும் நான் திருப்தியா இருப்பதற்கு கர்த்தர் என்ன செய்வார், நடத்தி செல்வார். இங்கு மோசே மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் செய்கிறீங்க. சில ஆள் நம்மள மாதிரி இல்லை, 2 நாளைக்கு சமைச்சு ஃப்ரிட்ஜில் தான் வைப்போமே, அன்னைக்கு தான் தேவை, ஒரு நாளைக்கு மட்டும் எடுத்துக்கோ, நாளைக்கு நான் உனக்கு கொடுக்குறேன். என்ன அர்த்தம்? இன்றைய தேவையை நான் உனக்கு சந்திக்கிறேன், நாளைய தேவையை குறித்து என்ன செய்யாத. இன்றைக்கு நான் தேவனா இருந்தா நாளைக்கும் நான் தான் உன்னுடைய தேவன் என்றால் நீ காத்துரு. நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு இருக்கும் போதே எல்லாவற்றையும் நாம் வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறோம். நாளைக்கு தேவைகளை கர்த்தரனை சந்திப்பார் என்பதை நாம் மறுதலிப்பதினால் திருப்தியற்ற வாழ்க்கை. எனக்கு ஊர்ல ஒரு ஊழியக்கார் தெரியும், ரிட்டையர்டான ஒரு வாலண்டரி ரிட்டையர்டான ஒரு ஊழியக்கார். அவர் இடத்துல பென்ஷன் வந்த உடனே கவரா எல்லாத்திலையும் போட்டு கையில ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருவார். ஊழியம் தான் செய்யறார். ஒரு ஊழியம் அவருக்கு சந்திக்கிற சின்ன சின்ன ஊழியக்காரர்களுக்கு அவருடைய சம்பளத்தில் வர எல்லா கவரையும் கொடுத்துருவார். நான் கேட்பேன், அப்போ என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு ஏதாவது நடக்கும். இன்று அவர் பூமியில் இல்லை, மரிச்சிட்டார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை எனக்குள்ள இருக்கு. அதுதான் விசுவாச வாழ்க்கை. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னா நான் கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டே இருந்துட்டு நாளைக்கு எனக்கு கர்த்தர் சந்திப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதில் நான் இன்னும் நேற்றைய மண்ணாவை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். அடுத்த நாள் பார்க்கும்போது அது எப்படி இருந்ததா, பூச்சி பிடிச்சி போய் இருந்தது, துர்நாற்றம் அடித்தது. மோசேக்கு உடனே கோவம் வந்துச்சு, எப்பா ஒரு நாள் கூட நீங்க கேட்க மாட்டீங்களா, ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டீர்களா? அவர் அப்பத்தினால் தானியத்தினால் அவர் நம்ம என்ன செய்யறாரு, திருப்தி அடைய செய்கிறவரா இருக்கிறார். மார்க் 6ஆம் அதிகாரத்தின் 42வது வசனத்தை படிப்போமே. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அவ்வளவுதான். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சாப்பிட்டு, ஆமா, எப்படி திருப்தி அடைந்தார்கள் தெரியும்? சொன்னீங்க ஃபர்ஸ்ட், கரெக்ட். ஆமா, அது கரெக்ட். இல்ல சொல்லிருக்கு, எப்படி திருப்தி அடைந்தார்கள் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. சாப்பிட்டு 12 கூடைகள் என்ன செய்தார்களாம், மீதி எடுத்தார்கள். நான் சொல்றேன், இங்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி ஒரு திரளான கூட்டம் அவரை பின்பற்றியது. 3 நாட்கள் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தது. இயேசுவானவர் சொன்னாரு, இவர்களை பட்டினியாய் பசியோடு அனுப்ப அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால அவருடைய சீஷர்களை கூப்பிட்டு என்ன சொன்னாரு, இவர்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கணும்னு. அதுக்கு சீஷர்களுடைய பதில் என்னவா இருந்தது, இவர்களுக்கு கொஞ்சமாய் வாங்கினாலும் எவ்வளவுக்கு வாங்கணும், 200 தினாரிக்கு வாங்கினாலும் பத்தாது. 200 தினார்னா எத்தனது? அதை படிக்கும்போது ஒரு 7 மாதம், ஒரு ஆவரேஜா 7 மாத சம்பளத்தினுடைய தொகையார், 7 மாச சம்பளத்தை கொடுத்தா கூட இவங்களுக்கு பத்தாதுன்னு சொல்றாரு. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, எல்லாரையும் அமர சொல்லிட்டு யார் இடத்துலயாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்கிறாரு. 5 அப்பங்களும் 2 மீன்களும் ஒரு சிறு பையன் வைத்திருந்தான். கர்த்தர் அதை ஸ்தோத்தரித்து பிட்டு அவர்களுக்கு பங்கிடும்படி கொடுத்தார். எல்லாரும் என்ன செய்தார்களாம், 7 மாத சம்பளம் ஒரு நிமிடத்திற்குள் கர்த்தர் என்ன செய்ய முடியுது. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற திருப்தி. நீங்க ஓடி உழைத்து ஓடுறோம், இப்படி உழைக்கிறோம், ஆனா ஒன்றும் நடக்கலையே. 7 மாத சம்பளத்தை ஒரே நாள் கர்த்தர் என்ன செய்தாரு, ஜனங்களுக்கு கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் இதெல்லாம் ஓடி போய் எல்லாம் சேர்த்து வைக்கணும். நீங்க ஓடுங்க உழைங்க, நான் இல்லைன்னு சொல்லல. கண்டிப்பா வேலையால் கூலிக்கு பாத்திரன், வேலை செய்யறவனுக்கு கர்த்தரை படி இழக்கிறார், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நம் தேவனால்
கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சீஷர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் தான் பார்க்கறாங்க, இது முடியாத காரியம். இவர்கள் எல்லாருக்கும் நம்ம போய் எங்கேயாவது போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னா இவ்வளோ செலவாகும்னு சொல்றாங்க. அவங்க கால்குலேட் தான் பண்றாங்க. எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோமோ இம்பாசிபிள், நடக்கக்கூடாதவைகள் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான காரியங்கள் எல்லாம் நடக்கும். எப்போ தெரியுமா? அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கும்போது மட்டும்தான். இல்லை, அவர் தான் என்ன சொல்றாரு? சரி, அவர் இயேசுவானவர் இதை சொன்னதை பார்க்குறோம். இயேசுவானவரே சொல்றாருல்ல, மத்தேயு 5:6 சொல்லப்பட்டிருக்குது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்களா? நான் மறுபடியும் சொல்றேன், அந்த திருப்தின்ற வார்த்தை உடனே உங்களுக்கு உலக பிரகாரமா போகக்கூடாது. இதெல்லாம் நடந்தா திருப்தி ஆயிரும், என் பையனுக்கு இது கிடைச்சா திருப்தி, பொண்ணுக்கு இது நடந்தா திருப்தி அல்ல. அது ஒரு திருப்தி தான், தட் இஸ் a momentary. அது ஒரு காலகட்டம் வரையும் அது திருப்தியா தெரியும். ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதியின் மேல் பசிதாகம். நீதியின் மேல் பசிதாகம்னா என்னது? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பசிதாகமா இருக்கிறவன் பாக்கியவானா? அவன் எப்படியா திருப்தி அடைவான். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையே இன்னொரு வார்த்தையை சொன்னது. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கெல்லாம் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரோ, இயேசுவானவர் அவர் the word of God, அவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் பேசுகிற வார்த்தைக்கு டபுள் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவார்கள். ஏசாயா தீர்க்கன் சொல்றான் பாருங்க. ஏசாயா 55 அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை கூட படிக்கலாம். ஏசாயா 55 முதல் 2 வசனங்கள். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள். நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அநேக நேரம் நாம் படிக்கிறோம், கடந்து போகிறோம். முதல் வசனத்தில் சொன்னது போல, ஓ தாகமா இருக்கிறவரே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். 2வது வசனம், நீங்கள் அப்பம் இல்லாததற்கு பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக நாம் ஓடி ஓடி உழைக்கிறோம். என்ன வாங்குறோம்? பொருளா சேர்த்து வைக்கிறோம். அது தங்கமா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், ஃப்ரிட்ஜா இருக்கலாம், அலமாரி, கபோர்டு, எதுவா இருக்கலாம், பொருளா இருக்கும். ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்ப அவருக்கு செவி கொடுக்கும் போது நான் சொல்றேன், வேத வாசிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா இருக்கணும்? அனுதின உணவா இருக்கணும். அதுதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல, சுவையான உணவை உண்பது போல திருப்தி அடைகிறேன். அது அனுபவத்தின் ரீதியாக தான் நம்ம அதை செய்ய முடியும். அவருடைய வார்த்தை நான் உட்கொள்ளும் போது தான் அது என்னை திருப்தியாக்கும் பாருங்க. அந்த திருப்தி உலகம் கொடுக்க முடியாத ஒரு திருப்தியாய் மாறுது. அப்போ இங்கே சொல்லப்பட்ட காரியம் பாருங்களேன், அவர் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்க பிரயாசத்தை செலவழிப்பான். பணமும் இல்லாமல் கிரையும் ஒண்ணுமே இல்லாமல் நீங்க இடத்துல இருந்து வாங்கி சாப்பிடுங்கள். அப்ப முதலாவது அவர் என்ன செய்யறாரு? தானியத்தினால் திருப்தி அடைய செய்கிறார். முதலாவது உலக பிரகாரமான தானியம் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு விதையா இருக்குது, தானியமா இருக்குது. அதை உட்கொள்கிறோம் என்றால் நாம் திருப்தி அடைந்தவர்களாய் இருப்போம். 2வது, அவர் எதை திருப்தி அடைய செய்கிறார்? என் ஆத்துமாவை திருப்தி அடைய செய்கிறார். ஃபர்ஸ்ட் தானியத்தினால், உலக பிரகாரமான நமக்கு எப்படி தானியம் வேணுமோ, நமக்கு சாப்பாடு வேணுமோ, அதே போல ஆவிக்கு எனக்கு வார்த்தை வேணும். இந்த வார்த்தை தான் என்னை திருப்தி அடைய செய்கிறது. எப்படி எரேமியால பார்க்கிறோம், உம்முடைய வார்த்தையை நான் உட்கொள்கிறேன், அது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது, என்னுடைய இருதயத்துக்கு அது சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றான். இந்த சந்தோஷம் தான் என்னை திருப்தி அடைய செய்கிறது. அடுத்தது, என்னுடைய ஆத்துமாவை அவர் திருப்தி செய்கிறார். எப்படி என்னுடைய ஆத்துமாவை திருப்தி செய்கிறார் பாருங்க. எரேமியா 31 அதிகாரத்தின் 14 வசனம்.
ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளின் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால். கர்த்தர் அவர் நமக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். அவர் வேதத்தில் படிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். உங்களை என்னையும் அவர் வேதனைப்படுத்தி பார்க்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. அவர் நான் நன்மை செய்கிறபடியினால், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன செய்வார்களாம்? திருப்தி ஆவார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவார். கர்த்தர் நம்மை நம்மளுடைய அவருடைய வார்த்தையின் நிமித்தமாய் கொழுமையானவைகளை கொடுக்கிறார். அடுத்தது சங்கீதம் 63:5. சங்கீதம் 63ஆம் சங்கீதத்தின் 5வது வசனம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். எப்பயுமே பாருங்க, திருப்தி அடைந்தாதான் நாம் மகிமைப்படுத்தும். நம்ம வாசித்த எல்லா நீங்க குறிப்பெடுத்துக்கிட்டா வீட்டில் போய் பாருங்க, நாம் திருப்தி அடைகிறவன் துதி பாடுகிறான். திருப்தி அடைந்தா மகிமை செலுத்த முடியும். என்னுடைய வாழ்க்கையில் அதிருப்தி இருந்துகிட்டே இருந்ததுன்னா என்னுடைய நிலைப்பாடு என்ன செய்யாது? தேவனுக்கு விருப்பமா இருக்க வாய்ப்பு இல்லை. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் உம்மை. நினத்தையும்னா என்னது? மேரோ இல்ல, கேட்குறோமா இல்லையா? ஹோட்டலுக்கு போனா பிரியாணியில் நல்லியா 2 எடுத்து போடுங்க, கேட்குறோமா இல்லையா? நீங்க கேட்குற மாதிரி இல்லையே நீங்க இல்லை. நல்லி எலும்பு கிடச்சிதுன்னா அது உள்ளே இருக்கிறதை எடுத்து அதில் ஏதோ ஒரு 1/2 கிலோ 1 கிலோ இருக்கிற மாதிரி போட்டு அடிக்கிற அடியில் டேபிளே உடையிற மாதிரி அடித்து அதில் இருக்கிற இவ்வளோண்டு எடுத்து சாப்பிட்டோன்னா எதையோ பெருசா அப்படி இல்லை. அதுபோல நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். சாட்டிஸ்ஃபைடு. அப்பொழுது என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் உம்மை போற்றும். சொல்றேன், ஒருவேளை எந்த பகுதியில் நான் திருப்தி இல்லாம இருக்கிறனோ, கர்த்தர் என்னை திருப்தி அடைய செய்தால் அவர் என்ன செய்ய முடியும்? என்னுடைய இருதயம் மகிழ்ந்து அவரை துதிக்கும், மகிழ்ந்து அவரை போற்றும். அப்போ நான் கர்த்தரை போற்றுவோ துதிக்கவோ இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆத்துமா எங்கேயோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. 3 யோவான் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி யோவான் சொல்றாரு. அவருடைய நிருபத்தில் யாருக்கு சொல்றாரு? காயுவுக்கு சொல்றாரு. அந்த காயு யாரு? அது யாரா இருந்தா நமக்கு என்ன பாஸ்டர் இல்லை, அவர் யாரு? காயுவை குறித்து சொல்லும்போது தேவ ஊழியர்களுக்கு, தேவ மனிதர்களுக்கு அவன் உதவி செய்கிறவனா இருந்தான், கருசனை உள்ளவனா இருந்தான். பவுல் அவரை குறித்து சொல்றார், நான் ஊழியத்திற்கு இங்கு வரும்போது பிரியமான காயு எனக்கு இதெல்லாம் செய்திருக்கிறார். ஊழியக்காரருடைய நலனுக்காக அவர் என்ன செய்யறார்? தன்னை அர்ப்பணிக்கிறவனா இருக்கிறான், ஊழியங்களில தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவனா இருக்கிறான். ஒருவேளை வெளியில அவனை பவுலை போல பேதுருவை போல வெளியில தெரியாம இருக்கலாம், ஆனால் ஊழியக்காரனுக்கு நன்மை செய்கிறவனா இருக்கிறான். அவனை பார்த்து சொல்றான், இப்ப உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய சோல் பிரஷியஸ், உன்னுடைய ஆத்மா மிகவும் நல்லதா இருக்குது. ஆகவே நான் சொல்றேன், உன் ஆத்மா எப்படி வாழுகிறதோ அது போலவே நீயும் வாழணும். நான் உன்னை வாழ்த்துகிறேன், நான் வேண்டுதல் செய்கிறேன். ஒரு மனுஷன் ஆத்மால சரியில்லைன்னா வெளியில பார்க்கும்போது நல்ல அப்பியரன்ஸ் நல்லா இருக்கலாம், ஆனா உள்ள சோல் நல்லா இல்லைன்னா எல்லாம் என்ன செய்யும்? எது செய்தாலும் ஒரு திருப்தி இருக்காது. அதுக்கு தான் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல. யோவான் அவருடைய நிருபத்தில் தேவனுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சீஷனா இருக்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தை அதிகமாய் தேவனோடு கூட பயணித்தவனா இருந்ததுனால, தேவனுடைய இருதயத்தை அவன் அறிந்தவனா இருந்தபடினால் சொல்றான், எப்பா உன்னுடைய சோல் உன்னுடைய ஆத்மா ரொம்ப நல்லதா இருக்குது. உன்னுடைய ஆத்மா எப்படி நல்லதா இருக்குதோ அது போலவே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் வேண்டுதல் செய்கிறேன். இல்லை, என்னுடைய சோல், என்னுடைய ஆத்மா என்ன, என்னுடைய ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்குது? இல்லை, என்னோட ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்குது? இல்லை, சங்கீதம் 107ஆம் சங்கீதத்தில் 8-9 வசனங்களை கூட படிக்கலாமே. தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி
பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று ஹalleluya. அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஹalleluya. 8வது வசனத்தை மறுபடியும் ப்ரொஜெக்ட் பண்ணுங்களேன். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். ஹங்கிரி சோல், என்னுடைய ஆத்துமா பசியுள்ளதா இருந்ததுன்னா அவர் என்ன செய்யறாரா? நிரப்புகிறார், திருப்தி செய்கிறார். எந்த ஒரு மனுஷன் தேவனிடத்துல போகும்போது எனக்கு எல்லாம் தெரியணும் அல்ல, எனக்கு ஒன்றும் தெரியல கர்த்தாவே, இந்த சூழ்நிலைகளை சமாளிப்பது எப்படின்னு எனக்கு தெரியல, என்னுடைய ஆத்மா மிகவும் பசியோடு கூட நான் போறேன், எனக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னா அவர் என்ன செய்யறார்? உங்களை திருப்தி செய்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய தேவைகளை நாம் திருப்தி செய்யும்படி நாம் பிரயாசப்படுகிறோம். அதனுடைய கனி எனக்கு முழுமையான திருப்தி இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஒரு சில நேரங்கள், ஒரு சில மாதங்கள் எனக்கு அது திருப்தி கொடுக்கிறதா இருக்கலாம். ஆனால் அந்த திருப்தி நிரந்தரமா இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். எந்த காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நடத்துகிறாரோ அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா தான் இருக்கும். வேதனையை கூட்டார் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். அப்ப முதலாவது நான் நம்பணும், கர்த்தர் தான் எனக்கு இந்த ஆளை கொடுத்தாருன்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் சரியான தலைவலியை கொடுத்துருக்கிறாரு. சொல்றோமா? ஆரம்பத்தில் நல்லா தான் போச்சு, போக போக மக்கர் பண்ணுது. இல்லை, கர்த்தர் தான் எனக்கு இதை கொடுத்தார் அப்படின்னா முழு இருதயத்தோடு திறந்த மனதோடு கூட நான் ஏற்றுக்கொள்வேனே என்றால் என்னுடைய வாழ்க்கை திருப்தியா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல ஊழியக்காரர்களா இல்ல பெரிய தேவனுக்காக சாதித்தவர்கள் எல்லாரும் அவர்களுடைய மனைவிகள் எல்லாம் அவங்களோட கூட இருந்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு இல்லை. அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்ததுனால அவர்களுடைய வேலை திருப்திகரமாய் செய்து முடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் என்ன சொல்ல முடியும்? இது இல்லை அது இல்லைன்னு இல்லை, கர்த்தருக்குள் அவருடைய, அதான் சொன்ன, அவருடைய வார்த்தை தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தரன் திருப்தி. எப்போல்லாம் நான் கர்த்தரிடத்துல பசியோடு நீதியின் மேல் பசி தாகமுள்ளதோடு போறேன்னா கர்த்தரனை திருப்தியாக்கி அனுப்புகிறார். அதுதான் ஒரு திருப்தி. இல்லை, அந்த திருப்தியை யாரும் என்ன செய்ய முடியாது, கொடுக்கவே முடியாது. பாருங்க, சரி, எப்படி ஆத்துமா திருப்தி ஆறுது? ஆத்துமா திருப்தி ஆறுதுன்னா என்ன? இல்லை, இந்த கேள்வி வருமா வராதா உங்களுக்கு? எங்களுக்கு ஒன்றும் வரல பாஸ்டர், நீங்கள் கேட்ட பிறகு தான் யோசிக்கிறேன்றீங்களா? ஆத்மாவை எப்படி திருப்தி ஆக்க முடியும்? கர்த்தர் என் ஆத்மாவை, தவணமுள்ள ஆத்மாவை திருப்தி ஆக்குறான்றார். எப்படி ஆத்மாவை திருப்தி ஆக்க முடியும்? இல்லை, அப்படி யோசிக்கிறோமா? இல்லை, யோவான் 1:14 சொல்லப்பட்டிருக்குது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமையை ஏற்ற மகிமையாகவே இருந்தது. முதல் பகுதி, அந்த வார்த்தை மாம்சமாகி. நீங்க வேதத்தை படிக்கும்போது வெறும் வார்த்தைகளா இல்லாதபடி எரேமியால நம்ம பார்த்தது போல, எசேக்கியேல்ல எழுதப்பட்டது போல, யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதினது போல வார்த்தையை உட்கொள்ளுகிறவர்களாய் நீங்க மாறணும். அந்த வார்த்தை உங்களை மாம்சமாய் மாறணும். எந்தெந்த வார்த்தைகளை நீங்க வேதத்தில் படிக்கிறீங்களோ அந்த வார்த்தை உங்களுக்குள் மாம்சமாய் மாறணும். அதுதான் உங்களை திருப்தி. அதுதான் நம்ம பார்த்தோம். அந்த வார்த்தை என்ன செய்து? என்னுடைய ஆத்துமாவை, பசியுள்ள ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறது. தவணமுள்ள ஆத்துமாவை திருப்தி ஆக்குறதுனா வேத வாசிப்பு அல்ல, அந்த வேத வசனம் எனக்குள் மாம்சமாய் மாறணும். எப்படி வேத வசனம் மாம்சமாய் மாறி நமக்குள் சஞ்சரித்தது என்று இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன அந்த வார்த்தை, இந்த வார்த்தை எனக்குள் மாம்சமாய் மாறும்போது தான் நான் திருப்தி அடைய முடியும். இல்லை, அப்போ எப்படி மாம்சமாய் மாறும்? உள்ளான மனுஷன் நமக்குள் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் இதுதான் எனக்குள் இருக்கிற இந்த வார்த்தை மாம்சமாய் மாறும்போது உள்ளான மனுஷன் எனக்குள்ள என்ன செய்கிறான்? புதிதாய் கொண்டே இருக்கிறான். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நான் போன வாரம் சிந்திச்சது போல அல்ல, இந்த வாரம் இன்னும் புதிய வெளிப்பாடுகளோடு கூட நான் சிந்திக்கிறேன். நான் என்னுடைய தாட் ப்ராசஸ் மாறுது. இல்லை, நான் இங்க என்னுடைய கன்னிங்னஸ் எல்லாம் மாறுது. என்னது, மனுஷனுடைய பொல்லாத வழிகள் எல்லாம் மாறுது. அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள என்ன செய்கிறது? மாம்சமாய் மாறுது. இல்லை, உள்ளான மனுஷன் ஒரு விசுவாசி, புதுப்பிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய ஆத்மா எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுடைய ஆவி, ஆத்மா, மனசு எல்லாம் இருக்கும் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவன் செயல்பட ஆரம்பிக்கும். ஆத்மான்றது என்னது? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஆவியும் அவனுடைய மனதும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இயங்க செயல்பட ஆரம்பிக்கும்.
அறிவினால் அல்ல, அவன் உலகத்தின் அனுபவத்தினால் அல்ல, வார்த்தையினுடைய சாராம்சத்தை பெற்றுக்கொண்டவனாய் மாறும்போது தான் உள்ளான மனுஷன் பலப்பட முடியும். அதுதான் 2 கொரிந்தியர் 4:15 பார்க்குறோம்ல. 2 கொரிந்தியர் 4:15 அதையும் எடுத்து படிச்சிருவேன். 15-16. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 2 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. புறம்பான மனுஷன் என்ன செய்யணும்? அழியணும். உள்ளான மனுஷன், ஆமா, ரெண்டுமே நம்ம என்ன செய்யறதில்ல. உள்ளான மனுஷனை நான் புதுப்பிக்கிறேன், ஆனா பழைய மனுஷனையும் என்ன செய்யறேன்? சும்மா வச்சுக்கலாம் பக்கத்துல. அப்படி இருக்கும்போது உள்ளான மனுஷனுக்கும் புறம்பான மனுஷனுக்கும் என்ன செய்யும்? கான்ஃப்ளிக்ட் அதிகமா இருக்கும். அநேக நேரம் ஒரு சவால்கள் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? புறம்பான மனுஷன் அழிவதற்கு நாம் என்ன செய்யல? இடம் கொடுக்கிறதே இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, கர்த்தருடைய ஆவியை எனக்குள்ள பெற்ற பிற்பாடு என்னுடைய ஆத்மா செழிப்படையணும்னா என்னுடைய ஆவி, என்னுடைய மனம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டால் என்னுடைய ஆத்மா என்ன செய்யும்? வாழும். அப்ப உள்ளான மனுஷன் எனக்குள்ள புதுப்பிக்கப்படுகிறது ஒன்றா இருந்தாலும், புறம்பான மனுஷன் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் அவன் அழிந்து கொண்டே இருக்கணும். என்னுடைய ஓல்டு நேச்சர் மாறணும். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் எனக்குள்ள ஓல்டு நேச்சர் இருந்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தாலும் கூட அவர்கள் என்ன சொன்னாங்க? எகிப்தில நாங்க பானைக்குள்ள கையை போட்டு மட்டன் பீஸா எடுத்து சாப்பிட்டோம், அங்க பூண்டை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காவை சாப்பிட்டோம், கொமட்டு என்னெல்லாம் இருக்குதோ இருக்கிறது எந்த இடம்? கர்த்தரிடத்தில். கர்த்தர் வழி நடத்தி கொண்டு போறாரு. ஆனால் அவருடைய சிந்தையோ எங்க இருந்தது? எகிப்தில தான் இருந்தது. அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க நல்லா சாப்பிட்டோம். ஆனால் இங்க கர்த்தருடைய நடத்துதல் எனக்கு பாரமா இருக்குன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள நான் ப்ராஸ்பர், என்னுடைய ஆத்மா செழிக்கணும்னா என்னுடைய புறம்பான மனுஷன், என்னுடைய பழைய வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறணும். மாறாத வரையும் திருப்தி இங்கேயும் அங்கேயும் நான் நடந்துகிட்டே இருக்கும்போது திருப்தி இல்லாத சூழ்நிலை தான் காணப்படும். என்னுடைய லைஃப் மாறி இருக்கா? ஆமா, மாறி இருக்கு. நீங்க சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? மற்றவங்க தான் சொல்லணும். ஆமா, நீங்க மாறி இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கிறீங்க. அந்த மாற்றத்தை சொல்லலை, அப்படி சொல்லலை. நம்மளுடைய சுபாவம் மாறணும், என்னுடைய குணம் அது மாறணும். இல்லை, மூன்றாவதாக பாருங்களேன். மூன்றாவதாக சுருக்கமாய் முடிக்கிறேன். அவருடைய கிருபையினால் என்னை திருப்தி ஆக்குகிறார். நான் மறுபடியும் சொல்றேன், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் என்ன செய்தார்? வந்தார். கிருபையை மாத்திரம் பிரித்து கொள்ள முடியாது. எங்கெல்லாம் கிருபை இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க சத்தியத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் கிருபை மாத்திரம் அல்ல, சத்தியத்தோடு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் நமக்குள் என்ன செய்கிறார்? சஞ்சரிக்கிறார். கிருபை மாத்திரம் நம்ம அநேகமாக மேன்மைப்படுத்துறோம். கர்த்தாவே, இந்த நாளுக்குரிய கிருபையை கொடுங்க. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்குது. காலை கிருபை புதிதாக தான் இருக்குது. கிருபையோடு கூட வார்த்தையும் வருது. அந்த வார்த்தை என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா தான் அந்த நாளை சமாளிப்பதற்கும் மேற்கொள்வதற்கும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? பலனை கொடுப்பார். இல்லை, ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால். அப்போ ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுசும் திருப்தியா இருக்க முடியுமா? முடியுமா? முடியாதா? முடியாது. சில பேர் முடியாதுன்றாங்க. இல்லை, ஆனால் இங்கே சொல்லியிருக்குதே, வாழ்நாள் எல்லாம் சொல்லியிருக்குதா? அது எப்படி ஒரு மனுஷன் வாழ்நாள் எல்லாம் திருப்தியாக்க முடியும்னு சொல்லியிருக்கு அதே வசனத்தில். ஆமா, காலையில எந்திரிச்ச உடனே எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்தில் போறீங்க? காலையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது, நல்லதுதான். ஆனால் வாழ்நாள் எல்லாம், ஒரு நாள் அல்ல, லீவு நாளில் நான் கர்த்தரை நல்லா துதிப்பேன், ஆனால் வேலை நாளில் எனக்கு ப்ரெஷராக இருக்குது. சொல்கிறோமா இல்லையா? கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பிரச்சனை என்னன்றது, முன்னாடியே அவங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது பாருங்களேன், நாங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையினால், அவருடைய கிருபையினால் திருப்தி ஆக்குகிறார். எந்த ஒரு மனுஷன் நான் தேவ கிருபையினால் திருப்தி ஆயிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமோ அவன் வாழ்நாள் எல்லாம் என்ன செய்ய முடியும்?
திருப்தியாய் காணப்படும். இல்லை, காலையில் நான் துவங்கும் முன்பு நான் யாரை சந்திக்கிறேன்? நம்ம சந்திச்ச உடனே பாருங்கள், காலையில் எந்திரிச்ச உடனே அன்னன்னைக்குள்ள பிரச்சனைகளையும் பாடுகளையும் சத்துருவானவங்க எண்ணத்தில் ஆல்ரெடி போட்டுக்கிட்டே இருப்பான். எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன இருக்குதோ வேலையில், வீட்டில் இருக்கிறவங்க இன்னைக்கு என்ன சமைக்கிறது, அது ஒரு பெரிய பிரச்சனை. நேற்று தானே சாம்பார் வச்சோம், இன்னைக்கு என்ன வைக்கிறது? சாம்பாரில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா சாம்பார் ரசம், அவ்வளோதான், சிம்பிள். அதை ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம். எல்லாருக்கும் பிரச்சனை தான். இல்லை, என்ன செய்கிறது? காலையில் எந்திரிச்ச உடனே மைண்டு ஃப்ரீ ஆகி அவரிடத்துல நான் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் போனோன்னா அன்னைக்கு உங்களை என்ன செய்வார்? அவர் கிருபையினால் திருப்தி செய்வார். நீங்கள் ரசம் தான் வச்சுருப்பீங்க, சாப்பிடும்போது ஆமாம் இது பிரியாணியை தோற்று போயிடும் போல இருக்கு. இதுதான் கிருபை ரசம். இல்லை, கிருபையினால் காலையில் நமக்கு பிரச்சனைகள் நிறையா வரும், நிறையா யோசிக்கிறதுக்கு. நம்ம பாருங்கள், நல்லா நீங்கள் உட்காந்து யோசித்தீங்கன்னா, ஒருத்தன் தனியாக உட்காந்து யோசிக்கும் போது கர்த்தர் செய்த நன்மைகளை யோசிக்கிறானா, இல்லை எதெல்லாம் இல்லாதது குறித்து யோசிக்கிறானா? அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிறானா, திருப்தி இல்லாமல் இருக்கிறானா? இந்த காலை வேளையில் சொல்கிறேன், என்னை திருப்திப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் அவருடைய வார்த்தை. நான் அவருடைய வார்த்தையை படிக்கும்போது சந்தோஷமாக இருந்ததுன்னா நான் திருப்தி உள்ள ஆத்மாவாக இருக்கிறேன். இல்லை ஒரு கடமைக்காக நான் படிச்சுட்டு மறுபடியும் பிரச்சனைகள் போராட்டங்களையும் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில் திருப்தியற்ற நிலைமையில் நான் இருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை யோசித்து பாருங்கள். எத்தனையோ நபர்களுக்கு வேலை இல்லை, எத்தனையோ நபர்களுக்கு சரியாக படித்தும் சரியான வேலை இல்லை, சம்பளம் இல்லை. இல்லைன்னு நிறைய பேருக்கு சொல்லலாம். ஆனால் அவர்களை காட்டிலே என்ன வச்சிருக்கிறீர்கள் கர்த்தாவே? இந்த தேசத்தில் இத்தனை ஆண்டுகள் வைத்து எங்களை போஷித்து நடத்துகிறீர்கள். இதை நாம் நினைக்கும் போது தான் கர்த்தர் என்னை திருப்தி செய்கிறார் என்ற உணர்வு நமக்கு வரும். இந்த திருப்தி அடைந்த மனுஷன் மட்டும்தான் கர்த்தருக்கு நன்றி அறிதலோடு கூட இருக்க முடியும். அதுதான் முக்கியம். திருப்தி அடைகிறது மாத்திரமல்ல, திருப்தி அடைஞ்சாதான் நான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஸ்தோத்தரிக்க முடியும். வனாந்தரத்தில் அநேக அற்புதங்கள், வறண்ட நிலத்தில் அவர் என்ன செய்தாரு? இத்தனை ஜனத்துக்கும் தண்ணி கொடுத்தாரு. தாகம் தீர்ந்த உடனே அடுத்த முறுமுறுப்புக்கு போயிட்டாங்க. ஏன்னா திருப்தி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார்னு வீட்டு போய் யோசித்து பாருங்க, இல்லை எழுதி வைங்க. போன வருடத்தில் கர்த்தர் எனக்கு என்ன நன்மைகள் எல்லாம் செய்திருக்கிறார், அவைகளை மாத்திரம் எழுதுங்க. எதெல்லாம் இல்லையோ அதை எழுதாதீங்க. அதை எழுதினீங்கன்னா நீங்கள் 102 பேஜ் புக்கு வாங்கினாலும் என்ன செய்வீங்க? ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. ஆமாம், முடிச்சுட்டு PT1 போட்டு அடுத்தது இன்னொரு புக் நம்பர் 1, 2ன்னு போயிடும். இல்லை, ஏன்னா இல்லாததை நம்ம அநேக நேரம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தோம் என்றால், நீங்கள் தேவனை துதிக்கிற கூட்டமாக இருந்தால், கர்த்தரை வேதம் சொல்கிறபடி அவரை உயர்த்தும் எல்லா ஸ்தானத்திற்கும் அவர் வந்து உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போமா?